அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம். அதிலும் பார்க்கும் பொழுது நவம்பர் 19ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன தாக்கங்கள், என்னென்ன மாற்றங்கள், எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்கள், திரி நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி போன்ற முக்கிய நாட்களில் பார்க்கும் பொழுது ஏற்படுகின்ற நவக்கிரக மாற்றத்தினுடைய தாக்கம் சற்று வீரியம் மிக்கதாக இருக்கும். அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதனுடைய தாக்கம் தென்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய பட்சத்தில் இது நன்மையாக இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கிறத பற்றி தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதிலும் அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற இந்த கிரக மாற்றம் மீன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய இருக்குதுங்க. அது பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் உத்தியோகம் ரீதியாகவும் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் அனைத்துமே தங்களுக்கு சாதகமாகவே முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் அப்படின்றது பல்வேறு தரப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தையும் ஏற்படுத்துங்க. அதே நேரம் கொஞ்சம் உஷாரா சில விஷயங்களில் இருக்கணும். அதாவது பண முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், செல்லக்கூடிய பயணங்கள் போன்றவற்றில் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்புக்குரியதாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க செய்யறதுனால இறைத்தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்போடு தங்களுக்கு இறைப்பணிகளை ஆற்றுவதற்குண்டான வாய்ப்பும் அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. இந்த நேரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உற்சாகத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இது எல்லாத்துல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா வேலைகளும் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்கிறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க. ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. பணியிடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும், குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும். இரண்டையும் சமநிலைப்படுத்துறதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள், சிரமங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கோபங்களை, டென்ஷனை உருவாக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு, அந்யோன்யம் அதிகரிக்கலாம். கருத்து வேறுபாடின் காரணமாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டில் கொடுத்தாலும்
செலவினங்களை அதிகப்படுத்தலாம். ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க. இல்லை தவறக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு மாற்றம் கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம், சிக்கல்களை உருவாக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் வெற்றியை தரும். அப்படிங்கிறதுனால விடாமுயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிறு சிறு சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறதே தற்சமயத்திற்கு தங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது யுத்திகளை கையாளணும் அப்படின்னு நினைப்பீங்க. புது சிந்தனைகளை உருவாக்குவீங்க, நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வீண் வாக்குவாதங்கள் வேண்டாங்க. நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனமும் செய்யக்கூடாது. அதே நேரம் அழகு நிலையம் வைத்திருக்கீங்க அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ் வியாபாரம் செய்வோர் மற்றும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலத்தில் லாபம் அதிக அளவில் ஈட்டுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. பணியாட்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. வீண் பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் அனைத்துமே சரியாகிடும். குடும்பத்தில் அமைதி குறையலாம், இருந்தாலும் நிதானமாக பேசி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் பொருட்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டியது அவசியமாகிறது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்ட நீங்களா வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்குங்க. அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவது தவிர்ப்பது நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடப்பது அவசியமாகிறது. புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளையும் செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலையில இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். பணி ஆட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் உடல்நிலையில் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளினுடைய வளர்ப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாத்திரை செலவினங்கள் அதிகரிக்க செய்யலாம். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடாது. செலவுகளை பற்றிய கவலைப்படக்கூடிய சமயம் இந்த காலமாகவே இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் பெண்களுக்கு
சமையல் செய்யும்போது சற்று கவனம் இருக்கணுங்க. கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரலாம். தங்களின் திறமைகள் பளிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கலாம். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறுவீங்க. மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாய் இருக்கணும். பாடங்களை கவனமாக படிக்கிறதோ நல்லது. சில பொருட்கள் திருட்டு போகலாம், அதனால ஜாக்கிரதையாக இருங்க. ஞாபக சக்தியை இழக்காம இருப்பதற்கு மனதை சஞ்சலத்துல ஆழ்த்தக்கூடாது. பயிற்சியினால் அது சாத்தியமாகுங்க. அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நன்மைகள் வந்து சேரலாம், ஓரளவு சோதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் செலவுகளை திட்டமிட்டு செய்வது நல்லது. புதிய காரியங்களை செய்ய துவங்குவதற்கு முன்பு நல்ல நேரம் காலம் பார்த்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையில இருந்து வந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். பிள்ளைகள் வழியில கவனமாய் இருங்க. வெளிநாட்டுல வசிக்கிறவங்க நாடு திரும்பி இங்கே தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. எதிரிகளை தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதே நேரம் இடம் தெரியாமல் மறைய சில விஷயங்களும் நடைபெறலாம். அதாவது கடந்த கால ஞாபகங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே இடம் தெரியாமல் மறையவும் ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் தேவையான அளவுக்கு பணவரவு இருந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். அலுவலகத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிறதுல சிறு சிறு சிக்கல்கள் உருவாகலாம். அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்கிறதே தற்சமயத்திற்கு தங்களுக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா புது புது யுத்திகளை கையாளணும் அப்படின்னு நினைப்பீங்க. புது சிந்தனைகளை உருவாக்குவீங்க. நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பீங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து சிந்தித்து அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.